தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை பார்க்கலாம். மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த கட்சியினுடைய முடிவு அதை நாங்கள் அதை ஏற்க முடியாது. கூட்டு இயக்கத்திலும் இல்லை என்பதுதான் அவர்கள் எடுத்த முடிவு. எங்களுடைய கருத்து ஏற்கனவே நாங்கள் விவாதிக்கிற போது, குறிப்பாக நாளை புதுச்சேரியில் நடைபெறவுள்ள விடுதலை சிறுத்தை கட்சி நடத்தக்கூடிய அரசியல் சட்ட பாதுகாப்பு மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி ஆகிய 3 கட்சிகள் கலந்து கொள்கிறோம். அந்த மாநாட்டில் மதிமுக கலந்து கொள்ளவில்லை. ஆகவே இந்த அடிப்படையில் தான் அந்த முடிவு என்பது தமிழ்நாட்டில் மக்களை பாதிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், வாழ்வாதார பிரச்சனை, வாழ்வுரிமை பிரச்சனை, இதில் கடந்த காலத்தில் கடந்த 40 ஆண்டு காலமாக காங்கிரஸ் பிஜேபி கொள்கையை கடைபிடித்து வரக்கூடிய, அதே கொள்கை கடைபிடித்து அமலாக்கக்கூடிய அதிமுக திமுகவுக்கு மாற்று என்ற திட்டத்தை முன்வைத்து மக்களோட கூட்டு இயக்கம் உருவானது. அந்த மக்களோட கூட்டு இயக்கம் தொடரும். பொதுவாக திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் புதிய ஆட்சி அதிகாரப்பூர்வம் அமைந்த பிறகு கான்ட்ராக்டர் சேகர் ரெட்டி வீடு மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறை பரிசோதனை செய்ததும், தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலர் அலுவலகத்தில் பரிசோதனை செய்ததும், ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதும் அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று வெளியில் வந்திருக்கு. ஊழல் செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த கான்ட்ராக்டர் தலைமைச் செயலாளர் மட்டுமல்ல, யாரெல்லாம் ஊழல் சம்பந்தப்பட்டிருக்கார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஏற்கனவே அறிக்கை விட்டிருக்கிறோம். ஒரே ஒரு பிரச்சனை, கதவை தட்டிட்டு உள்ள போயிருக்கலாம். அதாவது ஒரு மாநில அரசனுடைய தலைமைச் செயலகத்திற்குள் சென்று தலைமைச் செயலாளர் அலுவலகத்தில் வருமான வரித்துறை பரிசோதனை செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஊழலை ஒழிக்கணும், விசாரணை நடத்தணும், சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க குற்றவாளிகளை நிறுத்தணும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மாநில அரசுடைய தலைமைச் செயலகத்திற்கு செல்லுகிற போது பரிசோதனை செய்வதற்கு முன்னதாக முதலமைச்சர்கிட்ட தகவல் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம். அதேபோல சீஃப் செக்ரட்டரியோட சேம்பர்ங்கிறது அரசோட பல ரகசிய ஆவணங்கள் வைக்கப்படும். அதே போல பல அமைச்சர்கள் மற்றும் IAS IPS அதிகாரிகளுக்கு தொடர்புடைய ஆவணங்கள் இருக்கக்கூடிய இடம். மத்திய அரசு என்னோட சேம்பர் ரைட் பண்ணிருக்க மூலமா அந்த ஆவணங்களை பார்த்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே போல டெல்லியிலும் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி மாநில அரசுகளோட பவர்ஸ்ல இன்டர்ஃபியர் நீங்க பாக்குறீங்க. ரகசிய ஆவணங்கள் இருந்தா அது பாதுகாக்கப்படணும். ஆனா ரகசிய ஆவணங்களோட ஊழல் செய்த ஆவணங்களை சேர்த்து வச்சிருந்தா அதை பரிசோதனை பண்ணி எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் நான் தலைமைச் செயலாளர் தான் நீடிக்கிறேன், அதோட முறையான அறிவிப்பு மாநில அரசுக்கு வரல அப்படிங்கிறாங்க. எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னு சொல்லியிருக்காப்ல. இதுல தமிழக அரசு இடைநிலைப்பாடு எது போன்ற விளக்கத்தை கொடுக்கும் நினைக்கிறேன். தலைமைச் செயலர் அலுவலகத்தில் வருமான வரித்துறை பரிசோதனை செய்து அவர் ஊழல் செய்திருக்கிறார். கான்ட்ராக்டர் சேகர் ரெட்டி கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் பரிசோதனை நடைபெற்றிருக்கிறது. பல ஆவணங்களை வருமானத்துறை கைப்பற்றி இருக்கிறது. அந்த செய்தி வெளிவந்த போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு சார்பாக தலைமைச் செயலாளர் பொறுப்பிலிருந்து ராம்மோகன் ராவ் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் அறிக்கை விட்டோம். விடுவித்தது என்பது சரியானது. ராம்மோகன் ராவ் சொல்லும்போது ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் அந்த ரைடு நடந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. முதல்வர் தமிழக முதல்வர் காலமான பிறகு